ஹாய் ஆல், இது என்னோடய ஃபஸ்ட்டு vlog இந்த யூடியூப் சேனலில். நானும் எல்லாரும் மாதிரி தான் ஆசைப்பட்டு 2 வாட்டி சேனல் ஆரம்பித்தேன். 2 வாட்டியுமே ஃபெயிலியர் ஆயிடுச்சுன்னு சொல்ல முடியாது. நான் ஃபெயிலியர் ஆக்கிட்டேன். சின்சியராக வீடியோ போடாமல் போடுவேன். ஃபஸ்ட்டு கொஞ்சம் நல்ல இது இருந்தது, ஆனால் விட்டுட்டேன். அப்புறம் 2வது வாட்டி ஸ்டார்ட் பண்ணேன். என்னால் கண்டினியூ பண்ணவே முடியல. இது 3வது வாட்டி. எனக்கு ஏன் இந்த ஆசை திரும்ப திரும்ப வருதுன்னு தெரில. ஆனால் ஆசை இருந்துகிட்டே இருந்தது. நானும் ட்ரை பண்ணிகிட்டே இருக்கேன். நீங்கள் இந்த சேனலுக்காவது சப்போர்ட் பண்ணுவீங்கன்னு நான் நினைக்கிறேன். எதுவும் ஃபெயிலியர் ஆகாது நம்புகிறேன். அப்புறம் இது என்னோடய ஒரு டே ரொட்டீன். சம்மர் ஹாலிடே, என் பையனுக்கு சம்மர் ஹாலிடே லீவ் விட்டாங்க. அவனும் வீட்டில் தான் இருக்கான். காலையில் எறா வாங்கிட்டு வந்தாங்க. எனக்கு பிடிக்காது, பசங்களுக்கு தான். அதனால் கொஞ்சமாக வாங்கிட்டு அவங்களுக்கு 65 மாதிரி போட்டு கொடுத்தேன். சாப்பிட்டு அப்புறம் கலர் பண்ணிகிட்ருந்தான் 2வது பையன். அதில் வந்து ஒரு காலியான கம் பாட்டில் இருந்தது. அதை எடுத்து அதை வச்சு ஒரே பாடாக படுத்திட்டு விளாண்டுட்டு இருந்தான். இந்த நருட்டோ கார்டு வந்து நான் வந்து என் பையனோட பர்த்டேக்கு வந்து கிஃப்ட் பண்ணேன். ஆனால் அது 1 இயர் ஆகுது. அது எப்படி விளாட்ணுன்னு அவனுக்கும் தெரில. ஏன்னா சின்ன பையன் தானே, எங்கள் கூடயும் அவனால் நாங்கள் சொன்னாலும் புரிஞ்சிக்க மாட்டான். அவன் ஏதோ விளாட்ணும் அதை பொத்தி பத்திரமா வச்சுட்டு இருந்தான். இவன் எடுத்து அதை, இவனுக்கும் அது என்னன்னு தெரில, சும்மா வச்சு ஒரு மாதிரி ஷைனிங்காக இருக்கவும் அவன் வச்சு பார்த்துட்டு இருந்தான். எனக்கும் ஆசையாக தான் இருக்குது. நிறைய விளாக் பண்ணுறவங்கள பார்க்கும்போது என்னடா இதெல்லாம் எடுத்து போடுறாங்களே, எல்லோரும் பார்ப்பாங்களான்னு இருக்குது. ஆனால் நம்மளே அதை தான் உட்காந்து பார்த்துட்ருக்கோம் அப்படின்னு தோணுது. அப்புறம் நானே எடுக்கும்போது ஐயோ இது என்ன அப்படின்னு தோணுது. என்ன மைண்ட் செட்னே புரியல. ஆனால் ஆசை மட்டும் இருக்குது. நம்மளும் சேனலில் விளாக் போடணும், அது பண்ணணும், இது பண்ணணுன்னு. சரின்னு சொல்லிட்டு ஸ்டார்ட் பண்ணிட்டேன். இது கண்டிப்பாக விடாமல் டெய்லி ஒரு ஷார்ட்ஸாவது போடணுன்னு நினைக்கிறேன். இப்படியெல்லாம் பேசுகிறது உங்களுக்கு பிடிச்சிருக்கான்னு சொல்லுங்கள் கமெண்ட்டில். அப்புறம் இப்போ கூட நான் இந்த வீடியோவுக்கு வாய்ஸ் ஓவர் கொடுத்துட்ருக்கேன். என் பசங்க 2 பேரும் வெளியில் நின்று அட்டகாசம் பண்ணிகிட்ருக்காங்க. இதுக்கு முன்னாடி 2 சேனல் ஆரம்பித்தேன்னு சொன்னல, 2மே எனக்கு இருந்தது வந்து தயக்கம்தான். நம்ம இதெல்லாம் எடுத்து போட்டால் மற்றவங்களாம் என்ன பேசுவாங்களோ, என்ன நினப்பாங்களோ, யாராச்சும் எதாவது சொல்லிடுவாங்களோ, நமக்கு தெரிஞ்சவங்களாம் பார்ப்பாங்களோ, பார்த்துட்டு என்ன நினப்பாங்க, நம்ம வாய்ஸ் எப்படி இருக்கும் இந்த வீடியோவில், இப்படின்னு இவ்வளவும் ஓடிட்டே இருக்கும் மண்டைக்குள்ளே. அப்புறம் சரி பரவாயில்ல, நமக்கு ஒரு 100 ரூபா தேவை, இல்லை நம்ம ஒரு நல்ல இடத்துக்கு வரணும்னா யாரும் நம்ம கையை பிடிச்சலாம் கூட்டிகிட்டு வர மாட்டாங்க. நம்மளே வந்தால் தான் உண்டு. நமக்கு 100 ரூபா தேவைப்படுது அப்படின்னா அந்த நினைக்கிறவங்க என்ன சொல்லுவாங்க, சொல்கிறவங்கலாம் கொடுக்க மாட்டாங்க. நம்மளே தான் சம்பாரிச்சுக்கணும். இப்படியும் ஒரு பக்கம் தோணுது. ஸோ நானும் ரொம்ப நாள் யோசிச்சுட்டே இருந்தேன், எல்லோரும் என்ன நினப்பாங்கன்னு. சரி சொல்லிட்டு ChatGPT தலைவன்கிட்ட போயிட்டு ஐடியா கேட்டேன். அவர் என்ன சொன்னார்னா, இதெல்லாம் ஃபஸ்ட்டு தூக்கி வச்சுட்டு நீங்கள் ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணிடுங்க. யார் என்ன நினச்சாலும் பரவாயில்ல, ஸ்டார்ட் பண்ணிடுங்க. இன்னொன்று, நீங்கள் யாராவது என்ன நினப்பாங்கன்னு தானே யோசிக்கிறீங்க, அவங்க யாருக்கும் தெரியாமல் ஸ்டார்ட் பண்ணிடுங்க. அப்புறம் நீங்கள் ஃபஸ்ட்டு ஒரு வீடியோவாக போடுங்க. உங்களோட ஃபஸ்ட்டு வீடியோ, செகண்ட் வீடியோ, உங்களோட அந்த வீடியோலாம் யாரும் அவ்வளோவா பார்க்க மாட்டாங்க. முதல்ல ஒரு ஸ்டெப் எடுத்து வைங்க, அதுக்கப்புறம் இதை பற்றியெல்லாம் நீங்கள் யோசிங்கன்னு சொல்லி அட்வைஸ் பண்ணார் தலை. லஞ்சுக்கு பார்த்திங்கன்னா பருப்பு உருண்டை குழம்பு, அவரைக்காய் பொரியல், மல்லி துவையல், இவ்வளோ தான் பண்ணியிருந்தேன். அந்த உருண்டை பசங்க சாப்பிட மாட்டாங்களா, அதுலேருந்து மாவு எடுத்து வடை மாதிரி போட்டிருந்தேன். ரொம்ப ரோலிங் ஆகும், அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. சேர்ந்து